ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிரயோசனமானது. தட்டி விடாதீங்க. இதில் வந்து எல்இடி லைட் எனக்கு ஒர்க் பண்ணல, சுவிட்சும் போட்டு வேலை செய்யலை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில். அது என்ன 3 டிப்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ளாட் லைட் எல்இடி லைட்டில் ஒரு 4 லைட்டை வந்து நான் மாற்றி கொடுத்துருந்தேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் கடைசியில் தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்இடியில் வந்து 18 வேட்ஸ் அப்புறமா 12 வேட்ஸ் இந்த சைஸுக்குரிய எல்இடியை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணினேன். இதில் வந்து முக்கியமாக இதில் 2 விஷயங்கள் நாங்கள் பெனிஃபிட்டாக எடுக்கலாம். இது பழைய லைன் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கழட்டிட்டேன், எரியவே இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் கரண்ட் வருதான்ட்டு. ஆஃப் பண்ண பிறகும் திருப்பியும் செக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. சரி, உங்களோட இதுவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் செக் பண்ணிடுங்க. 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பழைய லைனெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணி அதுக்கப்புறமா புதுசாக வந்து கனெக்டரை கொழுவணும். அது மட்டும் இல்லாமல் கனெக்டரை கொழுவ வைக்கல இந்த வயரை வந்து ஓவராக டைட் பண்ணி நீங்கள் வந்து குறட்டால் அதை வந்து இந்த இன்சுலேஷன் எடுக்கும்போது சில நேரத்தில் பிடுங்கி கொண்டு வந்துடும். அதனால் அமைதியாக கொஞ்சம் நார்மலாகவே கரெக்டாக பாருங்கள். நானும் இப்போ கழட்டி எல்லாத்தையும் வயர்லாம் போட்டு டைட் பண்ணி முடிஞ்ச பிறகு செக் பண்ணியிருந்தேன்னா லைட்டு இந்த மாதிரி எரியுதுன்ட்டு. அது சூப்பராக நல்லா எரிஞ்சது. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லா லைட்டுலேயும் ஒரு ஹேண்டில் தருவாங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு சுவருக்கோ ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி ஹேண்டில் தருவாங்க. அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு 7, 8 இல்லை 6 நம்பர் அப்படியான ஸ்க்ரூ ஆணியை வச்சு ஃபிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், லைட்டு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ லைட் ஒர்க் பண்ணுது, ஓகே. இதில் வந்து அந்த ஹேண்டிலை வந்து எங்களோட பழைய லைட்டுக்கும் இதுக்கும் 2ம் ஒரே லைட் தான். ஆனால் ஹேண்டில் வந்து எங்களுக்கு முரணாக இருந்துச்சு பாருங்க. அந்த ஹோல்ஸு வந்து ஃப்ளாட்டுக்கு நாங்கள் கில்ட்டி எதுவும் கொண்டு போகாட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுதான் இது. எப்படின்னு கேட்டால், அதில் ஒரு கம்பி சாதுவான மெல்லிய பட்டை கம்பி தான். அதில் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரூ ஆணியை வச்சு நல்லா அமர்த்தி ஓட்டையாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நாங்கள் வந்து அதே அளவுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டை வந்துடும். நாங்கள் வந்து எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு முதலாவது பெனிஃபிட். அதே மாதிரி ஹோல்டர் வந்து அதாவது வந்து எங்களுக்கு வந்து வேறு பவர் ஹோல்டரை வந்து லைட் அடிச்சிருந்தாலும் ஹோல்டரை மாற்றி விட்டாலும் எங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.